நான் டோக்கன்ல பாக்ஸ் ஓப்பன் பண்ண எப்படி காலி பண்றேன்னு பாருங்க. மேட்சோட ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா நம்மளுக்கு பால் வண்டி தான் கிடைச்சிருந்திருக்கும். அதை வச்சு நம்ம டோக்கன்ல எடுத்துன்னு வந்திருப்போம். இந்த வண்டியில எடுத்துன்னு போனா எனிமி சப்பு அடிச்சு மேட்சை மைனஸ் பண்ணி விட்டு வந்திருப்போம். ஸோ ஜீப் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம இந்த ஜீப் எடுத்துருப்போம். அது அப்படியே எடுத்து நம்ம சிபிஆர் சைடு போயிருந்தாங்க ஒரு ஸ்குவாட் இருந்திருக்கும். அப்பதான் எனக்கு தோணி இருக்கும் கேம்ல புதுசா பூஸ்ட் ஆப்ஷன் கொடுத்துறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ பூஸ்ட் ஆப்ஷன் கொடுத்து பறந்து இருந்திருப்போம். நம்ம ஜிபி நல்லா டேமேஜ் பண்ணி விட்டுருப்பாங்க. சரி சிபிஆர்ல போய் டோக்கன் அப்படிலாம் சொல்லிட்டு போனா இங்க ஒரு ஜீப் இருந்திருக்கும். அதை எடுத்து அப்படியே வீட்டுக்குள்ள பாத்தீங்கன்னா மெடிக்கெட்லாம் இருந்திருக்கும். ஸோ அதெல்லாம் எடுத்து அப்படியே கட்டில் யூஸா போயிருப்போம். அங்க இருக்கிற டோக்கன்லாம் கலெக்ட் பண்ணியிருந்தோம். பார்த்து நம்ம டீமால் கூட்டு இந்த வா ப்ரோ நான் டோக்கன் தரேன்னு சொல்லிட்டு ஸோ டீம் போய் டோக்கனை வாங்கி இருந்திருப்போம். அப்படியே ஜிபி ஏற்றினு ஆங்கர் ரிமரா வில்லேஜ்லாம் லூட் டெஸ்டிங் வந்துருப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா பைக் இருந்திருக்கும். அது அப்படியே இங்கே இருக்கிற டோக்கன்லாம் பிடிச்சிட்டு நம்ம மார்ஷல் ட்ரிக் போயிருந்திருப்போம். அங்கே இருக்கிற டோக்கன்லாம் பிடிச்சி பாக்ஸ் ஓப்பன் பண்ணலாம்னு சொல்லிட்டு பாக்ஸ் ஓப்பன் பண்ணியிருந்திருப்போம். அதில் இருக்கிற மெடிலாம் நம்ம எடுத்துருப்போம். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டீமால் சொல்லியிருந்திருப்பாரு ப்ரோ ஜோனே முடிய போது இன்னும் அங்கே என்ன ப்ரோ பண்ணுறேன்னு சொல்லிட்டு நம்ம அப்படியே நார்மல் மெடி போட்டு ஜோனுக்குள்ள வந்து பூஸ்ட் போட்டு ஜோன் என்ட்ரி கொடுத்துருப்போம். அப்போ பார்த்து ஒரு ஸ்குவாடா சேர்ந்து நம்ம வண்டி இந்த இடத்துல கொளுத்தி விட்டு இருந்திருப்பாங்க. ஸோ நம்ம இறங்கி இருந்திருப்போம். அப்போ பார்த்து நம்மகிட்ட டாக்டிக்கல் மார்க்கெட் இருந்திருக்கும். அதை வச்சு ஃபர்ஸ்ட் மான்செட்டாக் வாங்கியிருப்போம். ஸோ மெடி பாக்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டு ஸோ மெடி பாக்ஸ் வாங்கன்னு சொல்லிட்டு மெடி பாக்ஸ் வாங்கியிருந்திருப்போம். அதில் இருக்கிற சூப்பர் மெடியெல்லாம் எடுத்துக்கினேன். நம்ம கிட்ட வேற ஹெல்த் வேற இருந்திருக்காது. ஸோ மெடி போட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா மான்செட் இருக்கிறது ஜோன் என்ட்ரி போட போயிருந்திருப்போம். நம்ம டீம் இடத்துல டெத்தாக இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டு எனிமி இருந்திருப்போம். நம்ம டீமால் ஒரு நாக்கு வச்சிருந்திருப்பாரு. நம்ம மான்செட்டை விட்டு அந்த டிவியும் வைப் பண்ணியிருந்திருப்போம். இல்லை அடிக்கலாம் நம்மளுக்கு முக்கியம் இல்லை, நம்ம டீம்மேட் உயிர் தான் முக்கியம். ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா மெடி போட்டு நம்ம டீமால் ரிவே பண்ணிட்டு மெடி பாக்ஸை போட்டு ஸோ மெடி எடுத்துன்னு திரும்பி நம்ம ஜோன் வந்திருப்போம். நம்ம கிட்டேயும் பார்த்தீங்கன்னா 0 டோக்கன் தான் இருந்திருக்கும். நம்ம மான்செட்டைக்கும் வேற இந்த இடத்துல கொளுத்தி விட்டு இருந்திருப்பாங்க எனிமிலாம். அப்போ யோசனை வச்சு நம்ம ஆல்ரெடி மான்செட்டை வாங்கி வச்சுன்னு சொல்லிட்டு ஸோ அதை போட்டு நம்ம அப்படியே ஜோனுக்குள்ள போயிருந்திருப்போம். இனிமே வேற ஒரு நல்ல டேமேஜ் கொடுத்துருப்போம். நம்ம பூஸ்ட் போட்டிங் வந்து பான்செட்டுக்கு மாட்டிருக்கோம். அதை எடுக்கலாம் பார்த்தா கடைசியில் வராது. ஸோ நம்மளே அடிப்போம்னு சொல்லிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ஓப்பன் ஒரு எனிமி இருந்திருப்போம். பேரஃபைல் வச்சு தரமா ஹெட்செட் வச்சு அவனை கில் அடிச்சிருந்திருப்போம். இன்னும் 2 எனிமி தான் இருந்திருப்பாங்க. அவங்களே மாற்றி சண்டை போட்டு இருந்திருப்பாங்க. இன்னும் ஒருத்தவங்க தான் இருந்திருப்பான். ஸோ ரசிச்சு அவனு இந்த இடத்துல அடிச்சு இந்த மேட்ச் போயாவா அடிச்சிருவோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு பாருங்க. ஸோ பாய் சத்தம் நல்ல வீடியோவில் பார்க்கலாம்.